ஓ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் ம் வணக்கம். நான் இப்போதான் எழுந்திரிச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இப்போதான் எழுந்திரிச்சு கைகால் முஞ்சி பல்லுகள்லாம் விளக்கிட்டு கைகால் முஞ்சி கழுவிட்டு விளக்கிட்டு இப்போ பால் காய்ச்சினேன். சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாம், யார் கூட மம்மி சண்டே? சண்டே சண்டே உன்னோடது இன்னைக்கு டே சண்டே தானே? ஆமாம், சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஏன் மம்மி சண்டேன்னு வச்சுருக்கா? ரெஸ்ட் டேன்னு வைக்கலாம்ண்ணா. சண்டே இன்னைக்கு சூரியனுக்குள்ள நாள்னால சூரிய பகவானுக்குள்ள நாள், அதனால சண்டே வச்சுருக்கா. சூரியனுக்கு பேர் என்ன? சன். டேன்னா நாள். இன்னைக்கு சண்டே சூரிய பகவானுக்குள்ள நாள். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பொங்க வைப்பாங்க. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்காக வேண்டி பொங்க வைப்பாங்க. ஏன் மற்ற நாளெல்லாம் வைக்க மாட்டாங்க? ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியன் கரெக்டாக இதில் வரும். ஓ, நேர்கோட்டு பாதை. நேர்கோட்டு பாதை இல்லை, அதனால ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. அதனால தான் சண்டே. ஓ, அப்புறம் ஏன் அன்னைக்கு லீவ் விட்றாங்க? அன்னைக்கு லீவெல்லாம் விட மாட்டாரு. இல்லை, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறது. இன்னைக்கு கீழராஜ் போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ரெஸ்ட். அதுவா? சன் இன்னைக்கு இப்படி டே சண்டேங்கிறனால இல்லையா ரெஸ்ட்டு. சரி, எல்லாரும் நம்மளும் அந்த டேயை கொண்டாடுன்ட்டு ரெஸ்ட்டு. வாரத்தில் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் வேணும்ல. அதுதான் இது. அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்க, அவங்க நகை வெட்ட, தாடி வெட்ட. எனக்கு நேற்று 2 வாட்டி போயிட்டு இருந்தது. அப்படி டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடியல. அப்பா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எப்படா போய் படுத்தோன்னு கண்ணு மூடுனதே அவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் தூங்க மாட்டேன். இப்போல்லாம் அப்படி ஒரு அசதி, அப்படி ஒரு டயர்டு. இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி புதுக்கோட்டை போயிருக்கீங்களா? ஒரே நாளில் போனதில்லை. அப்புறம் அது புதுசாக இருக்குனால அப்படி. அது அலைச்சல் கூட தானே? அலைச்சல் கூட தான். அதுக்கு எனக்கு அல்சர் வேறு ரொம்ப படுத்தி பிடிச்சி. நான் மத்தியானம் ஒழுங்கா சாப்பிடல. சாப்பிட்டு போனால் ஒன்றும் பண்ணாது. நான் வாமிட்டு வந்துருமோ பைக்கில் போகிறது வாமிட்டு வந்துருக்கோன்னு நினச்சிட்டு அதனால சாப்பிடாமலே இருந்தேன் பாரு. அதான் ரொம்ப அவஸ்தை. எது மம்மி ஹாட் பாக்ஸ் காலையிலே வச்சுருக்கீங்க? தோசை 2 இருக்கு. ஓ, தோசை. மம்மி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஊர் இது அந்த நேற்று வாங்கினதை விட அங்கே திருச்சியில் என்ன கம்மியாக இருக்கு. நல்லா இருக்கு இந்த பொருள்களா? பொருள்கள். ஆமாம், திருச்சியில் என்ன கம்மியாக இருக்கும். எல்லாமே நிறைய ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். டிமார்ட் இதில் அங்கே வாங்கி கார் எடுத்துக்கிட்டு போனால் வாங்கிட்டு வரலாம் நிறைய. அழிக்கணும் மம்மி, அங்கேயே வாங்கியிருக்கீங்களா? அங்கேயும் வாங்கியிருக்கேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இப்போ முத்துமினாவை நானும் போய் வாங்கினோம். எல்லாமே கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருக்கும். 1000 ரூபாய்க்கே நிறைய ஜாமான் வாங்கிடலாம் இங்கே. அது நாளும் கூட வரும் பொருள் உபயோகிக்கலாம். இது 1500 1200 வந்துச்சு. ஆமாம், 1200 500 வந்துச்சு. அவங்க பார்த்தீங்களா டிசைன்லாம் மாற்றி கட்டிட்டாங்க எல்லாத்தையும். கிட்ட பார்த்துக்கிறதுனால வியாபாரம் இருக்கு. ஆனால் வேற ஆள் வாங்கிட்டாங்க. குறிஞ்சி மெட்ரோலாம் வாங்கியிருக்காங்க. அவங்க புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. குறிஞ்சி மெட்ரோ தான் நேற்று நம்ம போனது. அதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க நிஸ்கோ பாய் வீட்டுக்கு வச்சுருந்தாங்க. நிஸ்கோன்னு சொல்லி அதை இப்போ வித்துட்டாலா யாரோ கை மாறிடுச்சு போல். இப்போ குறிஞ்சி மெட்ரோ வாங்கியிருக்காங்க போல். அதனால இவங்க இதை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா முன்னாடிலாம் நம்ம இதுலேயே லிஃப்ட்லேயே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற வேண்டாம், ஸ்டெப் ஏற வேண்டாம். லிஃப்ட் வேக்கண்டாக தான் இருக்குது. லிஃப்ட்டில் போகலாம். எப்பவுமே லிஃப்ட்டில் தானே போகணும். ஆமாம், கீழே இறங்கி வருது லிஃப்ட்லேயே வரலாம், ஏறி போகிறது லிஃப்ட்லேயே போகலாம். இங்கே ஆல்ரெடி விலைக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஏற்றிடுவேன் ஃபஸ்ட்டு. ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எரியும் இங்கே ஏற்றி.
இங்கே ஏற்றுறதுக்கு இந்த டயத்துக்கு தானே கணக்கு இல்லை, எழுந்திரிச்சோடனே இல்லை காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது நல்லது. நம்ம எந்திரிச்சோம்னா நாளைக்கெல்லாம் எந்திரிப்பேன், ஏற்றிடுவேன். இன்னைக்கு நம்ம படுத்திருந்தோம், அதனால ஏற்றலை. ரெஸ்ட் எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்தனால இன்னைக்கு லீவு 4 நாள் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும்ல. கடவுளே சாப்பிடுங்க. ஏமி ஒரு நாளைக்கு எல்லா நாளுமே பாலே நெய்வேத்தியம் பண்ணுறீங்களே? பழம் இருந்தா நெய்வேத்தியம் பண்ணலாம். பழம் தான் வச்சுருக்கீங்களே? பழம் இருக்கு. நான் பால் காய்ச்சுறேன்ல, பால் காய்ச்சுறேன், அதில் சர்க்கரையை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுறேன். ஒரு நாள் ஆல்டர்னேட் மாற்றி பண்ணக்கூடாதா? பால் காய்ச்சலைன்னா பழத்தை வச்சு பண்ணுவேன். பால் தான் காய்ச்சிரும், அதனால அதே பண்ணிடுவோம். கடவுளே சாப்பிடுங்க. வழி நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியல. மாவு இருக்கு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? பிரியாணி வலிக்கணுமா? பிரியாணி சரி, போய் வாங்கிட்டு வா. ஐஸ் போட்டுட்டு சிக்கன் குழம்பு. இப்போ மழை பெய்யுது, சிக்கன் வாங்குவேன். வெயில் அடிச்சாதான் சிக்கன் வாங்கக்கூடாதா? வெயில்ல தான் சிக்கன் வாங்கக்கூடாது. சூடுன்னா சூடா இருக்கும். ரொம்ப சூடா இருக்குமா? ஆமா. அது ஏன் சூடு? அதுக்கு என்ன ஒண்ணு? அது என்ன, அது சூடு உள்ள வாங்கிக்குமா தெரியல. ஆனா சிக்கன்ல எல்லாம் ஊசி போடுறாங்க இப்ப. வெறும் கோழியை பிடிச்சி ஊசி போட்டு வெளியே அனுப்புறாங்க அவசரமா. நான் தான் இதுல பார்த்தேன். வலிக்கு நம்ம நீங்க போந்தா கோழி வாங்குவீங்களா, நாட்டுக்கோழி வாங்குவீங்களா? நாட்டுக்கோழி இல்ல, போந்தா கோழி. எல்லா கோழியிலும் தான் போட்டு வாங்கி. நாட்டுக்கோழி நீங்க வலிக்கு நம்ம வாங்குறோம். சரி, நாங்க மாசத்துல ஒரு வாட்டி தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எதை ஒன்றும் வாங்கிக்கிறது. முதல்ல என்ன நாட்டுக்கோழி வாங்குனீங்கல்ல? இதுலதான் கலப்படம் பண்ணாம இருக்காங்க. நாட்டுக்கோழியா இல்ல, ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்ல. அதனாலதான் நாட்டுக்கோழி வாங்குறதை விட்டு அது 600 ரூபா. ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்லையே. ஒரிஜினலா இருந்தா சரிங்களா? ரெண்டாவது அது எலும்பெலும்பா இருக்கு, கறியே இருக்க மாட்டேங்குது. ஆமா, எலும்பெலும்பா இருக்கு. ஆனா அதுதான் சத்துங்கிறாங்க. ஆமா, எலும்பெலும்பா இருக்கிறது. அதுக்கு கறி கடை பரவாயில்ல, இங்கே நம்ம கறி வாங்குறது பரவாயில்ல. ஆனா நம்ம சாப்பிட்ற இந்த போந்தா கோழி கறி சத்து இல்லையோ, சும்மா குண்டா இருக்கு. அப்படிதான் இல்ல, சத்து இல்லை. புரோட்டீன் இருக்கும் எல்லாத்துலயுமே. புரோட்டீன் இருக்கும். அதுதானே வாங்கி எல்லாம் வறுக்குதுங்க, பண்ணுதுங்க. ஆனா என்னவோ நாட்டுக்கோழி தானே ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. எனக்கு என்னவோ இதுல எல்லாம் விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்தே விருப்பம் இல்லை இந்த கறியில எல்லாம். உங்களுக்காக வாங்குறதுன்னா பிரியாணி சாப்பிட்றதுல விருப்பம் இருக்கா? பிரியாணி சாப்பிடுவேன். பிரியாணிலையும் கறி பீஸ் சாப்பிட மாட்டேன். அப்புறம் கறி பீஸ் இல்லாம பிரியாணி எப்படி வரும்? உங்கள்கிட்ட தந்துடுவேன்ல கறி பீஸ் எல்லாம். நான் வெறும் பிரியாணி சாப்பிடுவேன், அந்த வாசத்துக்கு தான். அன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி எதுவும் போடுவீங்களா? சப்பாத்தி இல்லை, அதையும் பிரியாணி போட்டுருவேன். அப்புறம் என்ன சப்பாத்தி? நைட்டுக்கு வேணா சப்பாத்தி போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் நைட்டுக்கு. 1/2 கிலோ வாங்கிட்டு வா, 1/4 கிலோவோ பிரியாணி போடுவோம், 1/4 கிலோவோ குழம்பு வைப்போம். ஓகே. அதோட கொத்தமல்லி தழை, புதினா தழை, இஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் ரெடி. ஆமாம், நான் வெள்ளைப்பூடு வெங்காயம் உரிச்சு வைக்கிறேன். அப்புறம் பிரியாணி போடையில காட்டலாம். டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, டீ போட்டாச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபன் பண்ண லேட்டாக இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பருப்போட இதை சாப்பிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். பிரியாணி போடுற வேலையை. பிரியாணிக்கு இது புதினா தழை, தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கணும். அரிசி ஊற வச்சுருக்கேன்.
அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி எல்லாம் உரிச்சு நறுக்கணும். ம் நறுக்கிட்டு சிக்கன் அங்கே இருக்குது, ம் சிக்கனை போட்டு பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் ம் நறுக்கிட்டு காட்டுறேன். வெஜிடபிள்ஸ் கட்டிங்கா? நல்லா இருக்கு. இன்னொன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. பருப்போட நல்லா இருக்கா மம்மி? வள்ளிக்கிழமை மோஸ்ட் லைக் தட். ஆட்டுக்கால் கேட்கும் போடுறாங்க மம்மி. நாட்டுக்கால் கேட்க வேணாம், இதே நல்லா இருக்கு. வள்ளிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறாங்க. ஆமாம். இன்னைக்கு டே மம்மி வேற எங்கேயும் பிளானிங்? இன்னைக்கு டே வேற எங்கேயும் பிளானிங்? இன்னைக்கெல்லாம் பிளானிங்லாம் இல்லை, கட்டு. இல்லைன்னா இன்னைக்கு கூட ராயபுரத்தில் போய் வாங்கிட்டு வந்துருமா சேலையே? சாயந்தரமா சேலை மம்மி புதினாலாம் நட்டு வச்சிங்கல்ல, அது மண்ணை கிளறி விடணும், மாற்றணும். கிளறி விட்டு மண்ணெல்லாம் அப்படி புதுன்னு இருந்தால் தான் வரும். இதுவும் இல்லைன்னா ஸ்ட்ராங்காக பிடிக்காதா? இல்லைன்னா ஸ்ட்ராங்காக வராது. கத்திரிக்காய் செடியில் இப்போ காய்க்குதா மம்மி? தெரியல, நான் பார்க்கவே இல்லை. அது இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, இலைக்கு அடியில் இருக்கு. ஆமாம், இலைக்கு அடியில் சேஃப்டியாக வளருதோ? இலைக்கு அடியில் இருக்கு, அது ரொம்ப குஞ்சு தேட வேண்டியதாக இருக்கு, என்னால் முடியல. காலையில் அந்த அக்கா பப்பாளி 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் காய்ச்சதை கொண்டு போய் கொடுத்தேன். 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு அதில் வாழைத்தண்டு இதுவும் வாங்கிட்டு வந்தேன். இதானா? நம்ம தங்கம் பவர் அந்த அக்கா. நான் நல்லா பறிச்சுட்டு போனவன் பழம் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டா. நீ பழமாக இருந்தால் வாங்க மாட்டாங்க, பழமாக இருந்தால் தான் வாங்குவோம். வள்ளிக்கு நம்ம பண்டமாற்று முறை, காய்கறி கொடுத்து காய்கறி வாங்குறது நல்ல பழக்கமா? இது 10 ரூபாய், அந்த புதினா தலை 5 ரூபா தான் இருக்கும். அது 10 ரூபாய். 10 ரூபாய்னா அநியாயமாக சொல்லுது. அந்த அக்கா இல்லை, இது வேற அக்கா. பயங்கர மனவுல இருப்பான். எங்கே 5 ரூபாய்க்குலாம் இப்போ காய்கறி எல்லாம் கிடைக்கல. இல்லை, 5 ரூபா தான் புதினா தலை. ஈரோடுல எல்லாம் பள்ளிப்பாளையம் சந்தை, சனிச்சந்தையில் போய் பாரு. தக்காளிலாம் 8 ரூபா 10 ரூபா. நம்ம ஊரில் தான் எல்லாமே கிராக்கியாக இருக்கு. அங்கே நைட்டு ட்ரெஸ்ஸு போடுவாங்களாம். ஆமாம், 12 மணி 1 மணிக்கா? ஆமாம், 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் வாங்கலாம். சேல்ஸுக்கு வாங்குறவங்க வாங்கலாம், நம்மள மாதிரி வீட்டுக்கு வாங்குறவங்க வாங்கணுங்கிறதுல. சேல்ஸுக்கு வாங்குறவங்க வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க இல்லாமா 1000 சுப்பைத்தான் அந்தஜித்தெல்லாம் போய் 12 மணி 1 மணிக்கு வாங்குவார். 3 மணிக்கெல்லாம் போய் வாங்குவார். அப்போ கூட்டம் இருக்காது, விலை சீப்பாக தருவாங்க. அப்போ அந்த நேரத்துலையும் பகல்லலாம் தெரியல, பகலில் என்னன்னு தெரியல, நைட்டு சந்தை தான் அது. பகலில் தூங்கிடுவாங்க, வாங்கி விற்றுட்டு. தெரியல, ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்குண்ணே. அந்த மாதிரி நைட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணி கேள்விப்பட்டிருக்கலாமே? சந்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? சந்தையெல்லாம் நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சந்தை நீங்கள் ஈரோடு சந்தை? ஈரோடு சந்தை தான் அது. என்னமோ தெரியல, அது என்னமோ அப்பையிலேருந்து இருக்குது, இப்பயும் இருக்கு. இப்பவுமே நீங்களே சொல்கிறேன், விலை எல்லாம் சீப்பு. டிஷர்ட்லாம் 50 ரூபாய்க்கு சூப்பர் டிஷர்ட்டா. அவன் அங்கே தான் வாங்கிட்டு வந்து போடுறேன் டிஷர்ட்டு. அப்புறம் என்ன, சேலையெல்லாம் வாங்க முடியாது, டிஷர்ட்டு இந்த இதெல்லாம் வாங்கலாம், பனியன், ஜம்காலம் இதெல்லாம் வாங்கலாம். அங்கே இது தானே மம்மி நிறைய இருக்கும், இந்த நெய்கிறது. ஆமாம், நெஞ்செல்லாம். ஈரோடுலேயும் இருந்திருக்கோம் கொஞ்ச நாள். எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஈரோடுல இருக்கலாம் கஷ்டம் தான் முட்டாரு. எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஈரோடுலேயும் ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்கோம். அங்கே தானே சொன்னீங்க அந்த கோயிலில் போய் எல்லாரும் இது ஊற்றுவாங்கன்னு? ஆமாம், மஞ்சள் குடத்தில். ஆமாம் ஆமாம், சாமியை வெளியே வச்சு
இந்த கொடிமரத்தில் தண்ணி ஊற்றுவாங்க எல்லாரும். ம். வீட்டுக்கு வீடு ஒரு ஊற்றிடும். விசேஷம் மாதிரியே இருக்கும். வீட்டுக்கு வீடு ஊற்றிடணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். அங்கே அது ஈரோடு மாதிரி. ஈரோட்டில் ஏன் உங்கள் அண்ணன் இருந்தா நீங்களும் அங்கே போயிருந்தீங்களா? ஆமாம், அண்ணன் அக்கா எல்லாரும் ஈரோடு தான். ம். சோழ பெரியம்மா ம். எல்லாரும் ஈரோடு தான். அப்புறம் அவங்க எப்போ மதுரை வந்தாங்க? அவங்க வந்து அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தாங்க மதுரை. ஒரு 10 வருஷம் ஈரோடுல இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் மதுரைக்கு வந்தாங்க. அவங்க புக் ஸ்டோர் வச்சுருந்தது மதுரையிலையா? ஈரோடுல தான் புக் ஸ்டோர் வச்சுருந்தாங்க. ஓ, ஈரோடுல. அப்போ எல்லா வீடுமே ஈரோட்ல இஞ்சி வாங்கிட்டு வந்தியா? உள்ள இருக்கு. எல்லா வீடுமே ஈரோட்டில் இருந்தால் அவங்க அம்மா அப்பா வசதியாக வர்றதுக்கு சௌரியமாக இருந்திருக்குங்க. எல்லார் வீட்டுக்கும் ஒரு நாள் தங்கியிருப்பாங்க. அழகம்மா ஈரோடு தான், பாஸ்மாமா சேலம், சோழ பெரியம்மா ஈரோடு, இப்போ ஆனந்த பெரியம்மா ஈரோடு, சோழ மதுரை, பாஸ்மாமா சேலமே தான். ஒரு இடத்துல பழக்கப்பட்டோம்னா அந்த இடத்த விட்டு போக தோணாது. அவங்க ஆனால் சேலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போச்சு. அது மாமா பாவம். பாஸ்மாமா ஆனால் பாவம் தான். பாஸ்மாமா கொஞ்சம் நேர்மையானவங்க. நேர்மையானவங்களே கஷ்டப்படத்தானே வேண்டியதாக இருக்கு. ஆமாம். சோழ பெரியம்மா விட்டு ஐத்தான்லாம் நேர்மையானவங்க கிடையாது. அடுத்து அந்த மாதிரி கிடைச்சா அடிச்சுருவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு லிரிக்ஸ் ஒன்று பார்த்தேன், ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அது என்னது, நேர்மையாக இருக்கிறதுனால நீங்கள் அவமானப்படுறீங்க, பணம் கம்மியாக வருது, அது இதுன்னு யோசிக்காதீங்க. நேர்மையாக இருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் வாழ்க்கையில். ஆனால் வந்து நேர்மை இல்லாதவங்க, கொஞ்சம் இது நடந்துக்கிறவங்களுக்கு பணம் நல்லா செய்கிறது, நல்ல மதிப்பாக இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனோம்னா, இப்போ கோயிலுக்கு போனோம்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நம்மளாம் நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், ஆனால் நம்மளை மதிப்புக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணாதீங்க. இது நேர்மையாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அப்படிலாம் கிடையாது. எங்கே நேர்மையாக இருக்கவே நல்லா இருக்கானா? நல்லா இல்லைனாலும், காசு இல்லாமல் மேற்கொண்டு நோயில் சாகுறேன். நல்லா இல்லைனாலும் லைஃப் ஃபுல்லாக வரைக்கும் இதுதான் காப்பாற்று, நேர்மை தான் காப்பாற்றும் அப்படின்றாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மளா யார்கிட்டையும் போகக்கூடாது. சந்தர்ப்பத்தில் நம்மள்கிட்ட கையில் காசு யார் விட்டு சிக்கணுச்சுன்னா சரின்ட்டு சைலண்டாக வச்சுக்க வேண்டியதான். நம்மளா அடிமுடி சண்டைக்கு போயெல்லாம் ஒருத்தர் சம்பாதிக்க கூடாது. புரியுதா? நீ தந்துதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும்னா அடிமுடி சண்டையெல்லாம் போடக்கூடாது. திறமையை வச்சு சம்பாதிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கும் திறமை தேவைப்படுது இல்லை, சும்மாவா வருது? திறமை வேணும்ல, திறமை இருக்கவங்க அப்படிலாம் சம்பாதிக்க முடியும். இப்போ நீயே என்கிட்ட ஒன்று கேட்குற, என்ன ஒரு இடத்துல ஏதோ நகையோ ஜவுளியோ வாங்க சொல்ற, நான் சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு எல்லாமே என்கிட்ட பணம் கொடுத்துட்றேன். நான் வாங்குற இடத்துல நான் ஒரு 3000 4000 கிடைச்சிச்சுன்னா எனக்கு அதுல என்ன உனக்கு தப்பு? நானும் அங்கே எஃபெக்ட் எடுக்கிறேன்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப என் திறமை தானே இங்கே இதுங்குது. திறமை சரி, உங்களை நம்பி தானே கொடுத்தோம். நான் ஓம்ட்டு காசுல எடுக்கலையா, அவன்கிட்ட இருந்து இல்லை, நான் அவன்கிட்ட எனக்கு பெனிஃபிட்டு. ஓம்ட்டு காசுல அதே ரேட்டு தான் உனக்கு, எனக்கு அவன்கிட்ட நான் வாங்குறதுக்கு எனக்கு பெனிஃபிட்டு. இது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் நேர்மைன்னு சொல்லிட்டு பொழைச்சா இன்னொன்று. டாக்டர்கிட்ட போனால் நேர்மை, எனக்கு வைத்தியம் பாருங்கன்னா எந்த டாக்டர் பார்ப்பேன்? காசு சொல்லி பார்க்கலாம், காசு கொடுத்தாதே பார்ப்பேன், இல்லைன்னா சாக வேண்டியதேன். நேர்மையெல்லாம் அப்படிலாம் இது இல்லை, ஓரளவு. ஆமாம், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதேன். நேர்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம்னா உட்காந்துருக்க வேண்டியதேன். நான் நிறைய பேர் நேர்மையில தான் கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறவங்க பூரா நேர்மையா இருக்கிறவங்க தான் கஷ்டம். நேற்றுக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஒரு அம்மாவுக்கு ஒரு அந்த பையனுக்கு பேச்சு வரல என்னவோ நீங்க சொன்னீங்கல்ல,
அது என்ன சொன்னீங்க? என்ன மணி வாங்கி கட்டுங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியலை. உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சனால நீங்கள் இப்போ அந்த இடத்துல பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அவங்க வந்து தெரியாதனால சரின்னு கேட்டுக்கிறாங்க. நேற்று ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அம்மா பையனை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அந்த பையன் 4வது படிக்கிறானா. அந்த பையனுக்கு பேச்சு வரலையா. அப்புறம் பேச்சு வரலைன்னு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துச்சு. அவங்க என்னவோ நரம்புக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை, வேணாம் நீங்கள் வந்து இந்த கோயில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ எதுக்கோ மணி வாங்கி கட்டுங்க, மணி வாங்கி கட்டினாவே பிள்ளைய பேசிடுங்க அப்படின்னு. நிறைய பிள்ளைய மணி வாங்கி கட்டினாவே பேசிடுங்க. நம்ம ஊர்ல நம்ம கோயில்ல எவ்வளவு மணி கட்டி இருக்கு பத்தியில. ஆமா, நம்ம குலதெய்வம் கோயில்ல மணியை எவ்வளவு கட்டி இருக்குவாரு. அது ஏன் பிறந்த உடனே பிள்ளைய பேசத்தானே செய்யுங்க? இல்லை அது இல்லை, அது ஏதோ பாதிப்பு இருக்கு பிள்ளைய பேசாது. ஓ, இப்போ நாங்களாம் எந்த வயசுல பேசணும் அது தெரியல, ஆனா நீங்களாம் பேசிட்டீங்க. எனக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளைன்னா வாயை திறந்து காலேஜ்லாம் ரொம்ப சீக்கிரம் பேசிட்டேன். இல்லை மம்மி, ஃபர்ஸ்ட் இப்போ இந்தா அப்படிங்குங்க, அப்புறம் அம்மா அப்பா அப்படின்னு சின்ன சின்னமாக பேசுங்க. அப்படியே பேசி வந்துடும்ல. ஒரு நாள் வளர்ச்சி தானே அது. ஆமாம், ஆனால் அதுக்கு பேசவே இல்லை. 4 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காள். எப்படி பேசும்னா பேசுவானாவே, திக்குவானா, பேசுறதுலேயே திக்குவானா. ஓ, தொடர்ச்சி ஒரு பிள்ளைய திக்குங்க வர அப்படின்னு திக்குங்க வர சொல்ற பிள்ளைங்க. ஆமா, அந்த மாதிரி திக்குவானா, ரொம்ப கஷ்டப்படுவானா. அப்ப பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்களா ஸ்கூல்ல. அதனாலதான் மெயினா வைத்தியமாக்கு வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல்ல கிண்டல் பண்றாங்க. ஆமா, ஷையா தானே இருக்கும். நீ திக்கிறடா யாருக்கு எந்த ஊனம் இருந்தாலும் அதை தான் முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க படிக்கிறவங்க. ஆமா, படிக்கிறதும் சரி, எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. இப்போ நம்ம வீட்லையுமே என்ன சொல்லுவாங்க, இவங்க 2 பேருமா இருக்காங்க. எல்லாமே அடுத்தவர்களோட வீக்னஸ் ஏதோ அதே. அதுக்காக நம்ம பார்க்க முடியுமா? நம்மளுடைய வழியில நேர்மையா போயிட்டு இருந்தோம்னா சரிதான். இப்போ நம்மளா எதையும் கெடுக்க கூடாது. அது வரல என்ன இருக்கு, நம்ம என்னன்றது என்ன, நம்மளும் முயற்சி தான் பண்ணி பார்க்குறோம். நம்ம எதையும் வேண்டாங்கல, வர்ற பொண்ணை நான் வேண்டாங்கல என்ன, நம்மளதான் எத்தனையோ பேர்ட்டு காலில் விழுந்து பார்த்துட்டோம், கேட்டு பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நீ என்ன முட்டிக்கு வர முடியும்? உனக்கு வேலை இல்லைன்னு தான் அர்த்தம். நேற்றுக்கு நீங்கள் வரும்போது மழையா மம்மி? வரும்போது மழையா? வரும்போது மழையெல்லாம் இல்லை. வந்துட்டோம். அந்த பொண்ணுங்கள்ட்ட சீக்கிரம் சொல்லி வந்துட்டோம். ஆமா, அது காலையில உண்மை தானே. நம்ம அது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம காலையில வெளில 7 இருக்கலாம், இதுக்கு போகணும் தானே. காலையில எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். ஆமா, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ அந்த பிள்ளைய சொன்னிச்சுக்கல, இருங்க வெயிட் பண்ணுங்க. ஏங்க வெயிட்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே மழை வர்றது வேறு, மழை வர மாதிரி இருக்கு, தள்ளிக்குப்பா நாங்கள் போகணும். அவர்கிட்ட போனா அவர் வந்து நீங்க முன்னாடி வந்தீங்க, நீங்க பின்னாடி வந்தீங்கன்னு பார்க்க போறது இல்லை. இங்க உள்ள போற வரைக்கும் தான் பிரச்சனை. உள்ள போயாச்சுன்னா அவர் யாரா இருந்தாலும் பார்த்து தர. அவரு நீங்க அதுவும் போன உடனே ஸ்ட்ரைட்டா உள்ள வீட்டு இல்ல, அவர் தான் வர சொன்னாரு. ஆள் இல்ல, அவர் வர சொன்னார். ஆள் இல்ல, வர சொன்னார். அந்த பிள்ளை என்னை போங்கன்றுச்சு உடனே. அதனால நான் என்னடா ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல போய் தானே போவீங்க, திடீர்னு ஆளே இல்லையே, நம்ம தான் அதனால நம்ம தானே போய். அவர் அங்கே வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, ஆளுகளை வர எல்லாம் இப்படிதான் போகுது. டாக்டராக இருந்தாலும் சத்த நேரம் சும்மா இருக்க முடியாது, பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதே மரியாதை. ஆனால் ஒரு டாக்டருக்கு சும்மா வேஸ்டாக இருக்கா, எல்லாமே கம்மியாக இருக்கா, சோம்பேறியா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்கவங்களுக்கு. வீட்டில் ஒருத்தர் காற்றுக்கு பார்க்குறவர் இருப்பார், அவர் தனியவே உட்காந்துருப்பாரு. நம்ம காற்றுக்குன்னு ஏதோ பிரச்சனை கொண்டு போனோம்னா காற்று தவிர மிச்சம் எல்லாம் பார்ப்பாரு. அவர் அப்படிதான். அவர் ஒரு மாதிரி வெங்கட்ரமணன் ஒரு டாக்டர். அவர்கிட்ட போறதுக்கு போகாமல இருக்கலாம், மிச்சம் எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுப்பாரு. ஆனா நமக்கு இந்த என்ன ட்ரபிளோ அது கிளியர் ஆகாது. அங்கேயும் பார்த்துருக்கீங்களா? அங்கேயும் பார்த்துருக்கேன், எனக்கு நெஞ்சு வலிக்கு பார்த்துருக்கேன் டீம்ல. நான் நிறைய போராட்டம்லாம் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்.
அப்போ துணைக்கு கூட நீங்கள் வரமாட்டீங்க, நானாக தான் போவேன். டீமுக்கெல்லாம் நானாக தான் போவேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டீமுக்கு நானாக போவேன், அவரை பார்ப்பேன். அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க, காட்டுனாவே அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவர்கிட்ட போனால் அவர் நம்ம சொல்கிற வியாதியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுப்பாரு. அது போட்டோம்னா மேற்கொண்டு இன்னொரு வியாதி வந்துடும். கேளு, எனக்கு அவர்கிட்ட மாத்திரையை போட்டது தான் சுகர் வந்துச்சு. அப்படியும் டாக்டர் இருக்காங்க. இப்போ வந்ததா இல்லை ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சா? ஏற்கனவே வந்துட்டு போனது சின்ன வயசுல. அது என்ன 40-42 வயசுல, 40 வயசுல வந்து அவருக்கு மாத்திரையை போட்டனா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. படுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உடம்புக்கே, படுத்தே கிடப்பேன். ஃபோன் கான்டாக்டும் வச்சுக்க மாட்டாரு. அப்புறம் தான் கல்யாணகுமார்ட்ட கொண்டு போய் காமிச்சோம்னே சரியா வந்துச்சு. டீம்லேயே கல்யாணகுமார்ட்ட போனோம்னா ஐயோ இது இல்லைங்க உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற மாத்திரை கொடுத்தாரு. நரம்பு பிரச்சனை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு பிரச்சனை கொடுத்தாரு. ஒரு டாக்டருக்கு மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒருத்தங்க விளங்காதவங்களா இருக்காங்க. விளங்காத முதல்ல ரீசன் வந்து பேஷண்ட்டை தெளிவாக கேட்டுக்கணும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு. இல்லை, விளங்கினவங்களுக்கு தான் அது விளங்காதவங்களுக்கு என்னத்தை தெளிவாக சொன்னாலும் விளங்காது. புரியுதா? விளங்கினவங்க தான் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்குவாங்க. விளங்காதவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அந்த டாக்டர் அந்த மாதிரி பார்க்கறதுல குண்டா சோம்பேறியாட்டம் இருப்பாரு, அப்படி இருக்கும் வயிறுல தொப்பையா. ஆனால் வைத்தியம் ஒன்று கூட கிடையாது. தூக்கிட்டாங்க அவரை கொஞ்ச நாள்ல டீம்ல இருந்து. இவர் கல்யாணகுமார்லாம் நல்ல சுறுசுறுப்பு, நல்ல ஆக்டிவா இருப்பாரு. கல்யாணகுமார்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நரம்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு நரம்புக்கே ஃபுல்லாக அவர் தான். பச்சை புள்ள பிறந்த புள்ளிக்கு கூட நல்லா பார்ப்பார். அவரெல்லாம் இந்த இதுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், இந்த டாக்டர் வேலைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் சொல்லுவோம். அவர்கிட்ட எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் பார்த்துருப்பேன். அப்புறம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஆனால் மறுகாவெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் சொன்னோம்னா அவர் ஹெவி டோஸ் சட்டம் எழுதுறாரு, அதனால அது சரியாகல. அப்புறம் விட்டுட்டேன். அவருமே ஹெவி டோஸ் சட்டம் எழுதுறாரு. அது போட்டோம்னா என்னமோ பண்ணது நமக்கு. உங்களுக்கு முதல்ல என்ன பண்ண? நரம்பு நெஞ்சு நரம்புக்கு போற நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நரம்பு முதுகு பக்கம் நான் வந்து தரையில படுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தரையில படுப்பேன். இந்த சேலை இது இல்லாம அப்படி தரைய டைல்ஸா நம்மகிட்ட, அதுவும் ஆத்தங்குடி டைல்ஸ் தானே ஆயா வீட்டுல, அதுல அப்படியே தரையிலே படுப்பேன். சேலை வந்து துணி வச்சுதான் படுக்கணும் எப்பவுமே கீழே. அப்படி படுத்ததுல நரம்பு ஏதோ இதாகிக்குச்சு. அதனாலதான் எனக்கு அந்த நெஞ்சு வலி வந்தது. அதனால தரையில படுக்க கூடாதுங்கிறாரு. அது பூமி ஏதோ ஈர்க்குது, அதுதான் எனக்கு அந்த நெஞ்சு வலி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் தரையிலே படுக்கிறதுல ஏதாவது விரிச்சுதான் படுப்பேன், இல்லைன்னா சேலையை வந்து அப்படியே இதுவாக கவர் பண்ணிட்டு படுப்பேன். நீங்க இல்லாம ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, படுக்கலாம் எங்க வேணாலும். நாங்க இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனா தெரியுதுல்ல, அந்த இடம் தோலுக்கும் தரைக்கும் இது இருக்குல்ல, டச் இருக்கு. அப்ப தரையோட ஏதோ ஒண்ணு அது முதுகு வலியவோ இது வலியவோ ஏறி என்ன ஒண்ணும் தலையில தானே பாதிக்க கூடாது. இல்ல, இது வந்து நரம்பு போகுதுல்ல, நரம்பு போயிட்டு இருக்குல்ல, நரம்பு எல்லா இடத்துல இருந்து கனெக்ஷன் மூளைக்கு போகுதுன்னு, அந்த நரம்பு ஏதோ இதாயிடுச்சு. அதுலதான் எனக்கு வலிச்சது. அப்புறம் அவரு அது இது பண்ணி விட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவரு இது பண்ணி விட்டாரு. அப்புறம் அந்த வலியெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த கைக்கெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார்ல? கைக்கெல்லாம் எக்ஸசைஸ் டாக்டர் தொழில் புனிதமான தொழில். அதுலயே ஒரு சிலர் தான் கோல்டன் கிஃப்ட், ஒரு சிலர் தண்டா. நானும் படிச்சுட்டேன் சம்பாதிக்கணுங்கிறக்காக சம்பாதிச்சேன். அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் சம்பாதிக்க முடியும், நிரந்தரமாவெல்லாம் சம்பாதிக்க முடியாது. இப்படி தண்டத்துக்காக பண்றவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான். எதுலையும் சின்சியரா ஆழமா அக்கறையா பண்றவங்க தான் நிரந்தரமா இருக்கலாம். அவரெல்லாம் போயிருப்பாரு. வெங்கடேசனும் ஒரு பேர். ஏன் இப்போ இந்த தலையை மட்டும் எதுவும் மழை வந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி தலையை மட்டும் பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்? அதில் தான் எல்லா கனெக்ஷனும் ஓடுது. 1008 கனெக்ஷன் அதில் தான் போகுது. மூளை அதில் தான், மூளை. ஆமாம், கண் அதில் தான் இருக்குது.
ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேனல் வச்சிருக்கு, அது என்னன்னே தெரியல. ஒரு சேனல் வச்சிருக்காடா, அது ஒரு சேனல் செலப்புலா செல்வின்னு. அவங்க அவங்க மகளுக்கு பிரெயின் டியூமர்னாங்க. சரி. 7 வருஷம் ஆச்சா பிரெயின் டியூமர். அப்பப்போ பயங்கரமா வலிக்குமா. அது மாசமா இருந்துச்சா அந்த பொண்ணு. மாசமா இருக்கையில குழந்தை 7 மாசம் கேளுமா ஒரு நாள் பயங்கரமா வலிச்சுட்டான். வலிச்சா சரின்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டினாங்க. காட்டுனா அந்த பொண்ணுக்கு எல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு பிரெயின் டியூமர் அப்படின்ட்டாங்களாம். இவ்வளவு வலிச்ச உடனே பிரெயின் டியூமர்னு ஒண்ணு அதை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கியூர் பண்ணிடலாம்ட்டு பெங்களூரு எங்கெங்கேயோ போனாங்களாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க ஆப்ரேஷன் பண்ணா உயிருக்கு ஆபத்து, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இப்படியே வச்சுக்க வேண்டியதான் அப்படின்ட்டாங்களாம். ஆனா அந்த பிள்ளை இன்னமும் நல்லா யூடியூப்ல இதுல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணுது. அழகா நல்லா இருக்கு. இப்ப யூடியூப்ல சாரி எல்லாம் சேல்ஸ் பண்ணுது. நல்லா இருக்கு. அது எப்படின்னு எனக்கு புரியல. இயேசுவை கும்பிடுறாங்க. ஆனா அவங்க இயேசுதான் கும்பிடுறாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சாத்தியமாகும்? பிரெயின் டியூமர்ல ஒன்றும் பாதிக்காது. பிரெயின் டியூமர் இருக்கா? அது இப்பவுமே வலிக்குமா? இப்ப எங்கேயோ லோக்கல்ல கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி அந்த வலி வரையில போட்டுக்குதான், அப்படிதான் சமாளிக்குதான். ஆனா அவங்கதான் இங்க மீன் கறியெல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மீன் கறி மட்டும் எடுப்பாரு டெய்லி. அவங்க 3 பேர் தான் சாப்பிடுறாங்க. பேரே அந்த அம்மா, அந்த அம்மாவோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டாரு. அது அம்மாவோட வீட்டிலே தான் இருக்கு. ஆனால் நல்லா அழகா நல்லா இருக்கும். இப்பவும் அழகா நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. காலையில 9 மணிலேருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. இங்கே யூடியூபையும் சூப்பராக ரன் பண்ணுது. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. யூடியூபையும் அதுதான் ரன் பண்ணுது. மேற்கொண்டு சேல்ஸ் எல்லாம் பண்ணுது. இதுல காமிக்குது சேலையெல்லாம் சேல்ஸ் பண்ணுது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முடியாத பிள்ளையால இவ்வளவு செய்ய முடியும்? 8 மணி நேரம் சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கவங்களே செய்ய முடியல. 8 மணி நேரம் ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு இது பண்ணி. ஆனா சொன்னாக்கா அவங்க உடம்பு சரியில்லாத பிள்ளைங்கிற 2வது உடம்பு சரியில்லாத பிள்ளை இவ்வளவு சமைச்சு எப்படி சாப்பிடுவாங்க? என்ன அவ்வளவு சமைச்சு சாப்பிடுறாங்க போய். இதுல கமெண்ட்ல கேட்கறதுங்களே நாங்க ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் சமைக்கிறத நீங்க ஒரு நாளைக்கு சமைக்கிறீங்கன்னு சொல்லுதுங்க கமெண்ட்ல. அது எப்படி சாத்தியமாகும்? ஆனா இப்பவும் தலைவலி வருமா? அப்பப்ப வருமா? அது எனக்கு எப்படின்னே தெரியல. ஒரு நாள் சாதாரணமா இருக்காரு கூட மற்றது எல்லாமே பார்க்க முடியல பாரு. அதுக்குள்ள இத்தனையும் பண்ணது. பிசினஸ் வேற பண்ணது போய். பிசினஸ் அது எல்லா நேரமும் ஆன்லைன் மூலதான் பண்ணுது. ஆன்லைன் மூலதான் பண்ணுது. இல்லை இப்போ எல்லா நேரமும் கேட்க மாட்டாங்கல்ல. இப்போ இன்னைக்கு நான் இந்த 2 வேலை தான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு கேட்க போகிறதில்ல, நாளைக்கு வேணால் கேட்பாங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சு அதெல்லாம் பார்க்கணும்னு. யார் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. ஆமாம், அதெல்லாம் வேலை இருக்குல்ல. இது வீடியோ இது பண்ணணும். ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. வீடியோ அம்மா வச்சு போடுது, ஷார்ட்ஸ் போடுது. அது விட்டு கதை, அவங்க அம்மா விட்டு கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்கள சமையல் மட்டும்தான் நல்லா பண்ணும். நீங்க அவங்களோட சேனல் பாப்பீங்களா? ஒரு காரிக்கே பார்ப்பேன். அவங்களோட சாப்பாடு சூப்பரா இருக்கும். குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். அவங்க சேனல் நேம் என்ன மம்மி? செல்லப்புலா செல்வி. அந்த அம்மா நல்லா சமைக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு 2 பொண்ணா? ஒரு பொண்ணு ஒரு பேரன். மைங்க 2 பேரு. அவங்க 2 பேரும் தனியா கல்யாணம் அவங்கள பண்ணிட்டு அவங்க தனி கொடுத்துன்னு இருக்காங்க. அவங்க ஓரளவு நல்ல வேலையில இருக்காங்க. இவங்கள்ட்ட நல்லது கிட்டதுக்கு மட்டும் வர்றாங்க. இல்லைன்னா அவங்க பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாரு. இல்லை அவங்க சம்பாதிக்கிறது கொடுக்கறதுக்கு வியாபாரம் ஒத்துக்குவா. அதனால இந்த அம்மா தனியா இருக்கு. வீடு முதல்ல சொந்த வீடு வச்சிருந்தாலும் முன்னாடி புருஷன் செத்த உடனே அது வித்துட்டாங்களாம். ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அந்த அம்மாவுக்கு. ஆனா இப்ப இந்த பொண்ணோட சம்பாத்தியத்துல அம்மாவுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க எல்லாம் 0ல இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கையை. அம்மாவுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்கு. நல்ல ட்ரெஸ் நீட்டா இருக்காங்க. இந்த சனி ஞாயிறுலாம் எங்கேயாவது காரை புக் பண்ணிட்டு எங்கேயாவது போறாங்க. கார் இல்லை ஆனா புக் பண்ணிட்டு போறாங்க. பேரே இருக்கேன்.
எப்படி தலைவலி எப்படி சரியாகும்? எனக்கு என்ன இல்லை மம்மி, அவங்களோட மகன் தான் இந்த சின்ன பையங்களா? அந்த பேரே அந்த வயசானம்மாவுக்கு பேரே அந்த பிரெயின் டியூமர்னு சொல்றீங்களா, அதுக்கு அவங்களுக்கு? அதுக்கு மையன் அந்த அப்ப பையன் அவனுக்காக தான் கடவுள் விட்டுருக்காரு, அவன் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இருக்கு. வளர்ற வரைக்கும் அப்படித்தான் போடும். அதான சொல்லுது, நான் அவனை பெருசாக்கி வளர்த்துருவேன், நான் பண்ணிடுவேன் அப்படிங்குது. ஆமா, கார்டியன் வேணும்ல. அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மாவை விட்டுட்டு வேற கல்யாணமே பண்ணிக்கிட்டா. அப்ப அம்மாவையாவது கொஞ்சம் வச்சிருந்தா தானே அந்த பையன் வளர முடியும்னு கடவுள். சரி, கடவுள் விட்டுருக்காரு. வேற இதெல்லாம் பெரிய வியாதி இல்லையா, பிரெயின் டியூமர்லாம், அதெல்லாம் எப்படி தப்பிக்க முடியுது? இல்லைன்னா இப்படிதான் மம்மி இருக்காங்க. ஒவ்வொரு தடவை உங்க அப்பாவுக்கு அப்படித்தானே சொன்னாங்க. என்ன உங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியரா என்ன ஒரு ஃபெயிலியர் ஒரு டீம்ல சொல்லி விட்டாங்க. அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? அதுக்கப்புறம் 7 வருஷம் இருந்தாரு. ஆமா, அது மாதிரி ஒரு சில ரிப்போர்ட் சரியா இல்லைன்னா இன்னும் ரிப்போர்ட் பார்க்க தெரியாம பார்க்குறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி தான் எடுத்தாரணும். நறுக்கியாச்சா? நறுக்கியாச்சு. இஞ்சி மட்டும் கொஞ்சம் வேணும். என்னென்ன நறுக்கிருக்கீங்க? இந்த வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தக்காளி. இது வந்து குழம்புக்கு தக்காளி, குழம்புக்குள்ள வெங்காயம், இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயம். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. இது வந்து புதினா தழை, இங்கே கொத்தமல்லி இருக்குது. இஞ்சி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்துட்டேன், நல்லா இருக்கு. இஞ்சி குட்டி இஞ்சி நறுக்குறாங்க கைஸ். இதை நறுக்கிட்டு போய் பிரியாணி தறுக்கி விடுவோம். பிரியாணியே அளவாக வேணுமா மம்மி? ஆமாம், குத்துணுண்டு போட்டாலும் சரியா வராதா? சரிவா போகலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பிரியாணி நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய். கொஞ்சம் நெய். ஆமாம், இது பிரியாணிக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை அரைச்சிட்டிங்களா? ஒரு கரண்டி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? இது 10 வருஷம் போல வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் ஸ்லைஸாக சீவனாங்க. ஆமாம், அது இலை தான் பெருசாக இலை பிச்சு போடணும்னா பிக்காம போட்டு. நேற்றுக்கு அடியில் வச்சுருந்தாங்க எங்கள் கடையில் இலை. அப்படியா? இலை. தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் வந்துருச்சு, தக்காளி. தக்காளி எல்லாம் அப்படியே போட்டுறாங்க. ஒரு நேரம் அரைச்சி கொடுங்க. இல்லை, அரைச்சி பிரியாணிக்கு இது ஊற்றுவேன். இல்லை, இப்போ தக்காளி வச்சு கறி வேகல அதுவும் ஊற்றுறோம். உப்பு போட்டு வைக்கணும்னா தக்காளி நல்ல மயிர வரைக்கும் வேகணும். எந்த வாட்டி வாங்கின தக்காளி மயிரா மம்மி? பரவாயில்ல, இப்போ வாங்கினது இன்னைக்கு. அவங்கள்ட்ட வாங்குறது நல்லா இல்லை, இன்னொரு வந்து இல்லை. இது கொஞ்சம் மையுது. இல்லைன்னா முதல்ல நெய்யலன்னு சொல்லுவீங்கல்ல. ரைஸ் போடணும். இதை கழிச்சிக்கிட்டு வரேன். புதினா தழை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா தழை, மல்லித்தழை அப்புறமா மேலே போட்டுக்கலாம். லாஸ்டா புதினா சேர்த்தாதே எல்லா பிரியாணியிலுமே புதினா சேர்க்கணும். டேஸ்ட் புதினா நல்லது. உடம்பு இப்போ அந்த ஆற்காடு பிரியாணி, ஏஆர் பிரியாணி, எல்லா பிரியாணிலையுமே புதினா சேர்ப்பாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னா காரமாயிடும். பச்சை மிளகாய் வேறு போட்டுருங்க.
அது காரமாக. வள்ளிக்கு நம்ம அந்த வெரைட்டி ஆஃப் பிரியாணி என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க? ஆம்பூர், ஆற்காடு? அதை நம்ம சாப்பிட்டதே இல்லை. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுட்டு அடுத்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். அப்படி இது சிக்கன் போடணும். அதே அது மேலே போட்டுடலாமா? ஆமாம். சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 1/2 கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சத்தை இதுன்னுட்டு பிரியாணிக்கு போட்டு அதை மஞ்சள் மேக்னேட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். கொஞ்சத்தை பிரியாணி இதுக்கு போடணும். ஒரு கால் வந்து பிரியாணிக்கும் கால் வந்து குழம்பா? இல்லை குழம்புக்கு கிரேவி மாரி ஏதாவது பண்ணலாம். மதியத்துக்கு ஒயிட் ரைஸ், இது கிரேவி. ஆமாம், போதும் பிரியாணி. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு ஏன் குட்டி டம்ளர் தான் இருக்கா? இங்கே பெரிய டம்ளர்லாம் இருக்கும், ஆனால் அவசரத்துக்கு காணாது. அங்கே ஒட்டி வச்சிருக்கியோ? இல்லை, இங்கே அந்த அடுக்கு வரும். அங்கே மிக்ஸி அரைக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஒன்று எதுவும் அளந்து தான் ஊற்றணுமா? ஆமாம். 2 ரொம்ப ஊற்றணும்னா நல்லா இருக்காது பிரியாணி. அளவு பாருங்க, அரிசிக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போயே வாசம் வந்துருச்சு. அது கொதிக்க கொதிக்க தான் நல்லா வாசம் வருமா? இதை வந்து அரிக்கி போட்ட தேவையில்ல. கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி தலை வாசத்துக்காக தான் போடுறதா? இல்லை, அதுவும் மேலே போட்டால் ஃப்ளேவர் தான். ஆமாம், உள்ள டேஸ்ட்டு கூட்டும். அவங்க புதினா கொத்தமல்லிலாம் விளைய வைக்கிறவங்க நிறைய விளைய வைப்பாங்களாம். தெரியல. ஆனால் அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் கட்டாக தானே வைக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். இதுக்கெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதெல்லாம் இல்லை. இது இது எடுத்து தரணும். டயரு எடுத்துகிட்டு வரியா? நேற்று இந்த சைஸ் நீங்கள் இப்போ வச்சிருக்க குக்கர் சைஸு பார்த்தீங்களா மம்மி? ஆமாம், இதுதான் 2000 சுவிட்சம் போட்டிருந்தேன். நீங்கள் இது வாங்கினது? இது 3 சேர்த்து 2000 நம்ம வாங்கினது. 3 குக்கர் சேர்த்து. இதை விட பெருசு ஒன்று, 5 லிட்டர் குக்கர் ஒன்று. எந்த இல்லையமா ஆனால் நல்லா உழைக்குது இல்லை மம்மி? உழைக்குது. இதில் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அது வாங்குறது. அதில் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கா சரி வா, சத்த நேரம் வேகிட்டு. காலையில் மார்க்கெட்டில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு, சிப்ஸு, இஞ்சி, இது கொத்தமல்லி தலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சுட சுட பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன். இதை இனிமேல் அது சமைக்கணும். இது பண்ணியாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் சுட சுட இப்போ தான் வடித்தேன். ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். தயிர் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. வாங்க, இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.